ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டுட்டு மிக்சியில் வந்துட்டு பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அதை சேர்த்து வதக்குங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு புளியும் தக்காளியும் அது கூட வந்து கொத்தமல்லியெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அதில் தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு தண்ணி போதுமானன்றதை பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நுர மாதிரி வரும், பொங்கி நுர மாதிரி வரும். அது வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். இதை கொதிச்சிச்சுன்னா ரசம் வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுர மாதிரி வரும்போது நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி